அதாவது இப்ப இன்னைக்கு சில பேருக்கு வந்து இப்ப தலைகள்ல வந்து முடி சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இல்லாம இருக்கும். அப்ப நம்மளுக்கு வழுக்கு தலையா இருக்குன்னு வரும்போது வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா, வெளியில போகும்போது ஒரு மாரியா இருக்கும். அப்போ ஒட்டு முடி, இல்ல இந்த டோப்பா முடி மாரி வைக்கிறாங்களே, இது வந்து இஸ்லாத்தினுடைய பார்வையில கூடுமா? கூடாது. ஏமாற்றுதல் என்பது மார்க்கத்தில் கூடாது. ஏமாற்றுதல். அவர் ஏன் வைக்கிறாரு? நான் அப்படி இல்ல, இப்படி தான் இருக்கிறேன்னு தான் நம்மள காட்டுறாரு. அது உண்மைக்கு மாறானது. ம். இதை செய்யக்கூடாதுன்னு தான் மார்க்கம் சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். "லஅனல்லாஹுல் வாசிலா வல் முஸ்தவ்சிலா." ஒட்டு முடியை வைத்துக் கொள்ளும் பெண்களையும், ஒட்டு முடியை வைத்து விடும் பெண்களையும் பெண்களையும் அல்லாஹு தஆலா சபிப்பானாக. சபிக்கிறாங்க. லஅனல்லாஹு அப்படின்றாங்க. ம். லஅனல்லாஹுல் வாசிலா வல் முஸ்தவ்சிலான்னாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒட்டு முடிய கூடாது. அதுபோல ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்தாங்க. "யா ரசூலல்லாஹ்" அன்சாரியத்தான பெண்மணி. "என் மகள நான் திருமணம் பண்ணி குடுத்திருந்தேன். அவங்களுக்கு ஒரு வியாதி ஏற்பட்டு தலைமுடியெல்லாம் கொட்டு போச்சு." அப்படி சில வியாதிகள் இருக்கு. இருக்குது. கொட்டி போச்சு. அதனால நான் ஒட்டு முடி வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாசகத்த தான் சொன்னாங்க. "ஒட்டு முடி வைத்துக் கொள்ளும் பெண்களையும், வைத்து ஒட்டு முடி விடும் வைத்து விடும் பெண்களையும் பெண்களையும் அல்லாஹு தஆலா சபிக்கிறான்ட்டாங்க." இதுவும் புகார்ல தான் இருக்குது. அதேபோல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவ வந்தாங்க. எங்க மதீனா ஷெரீஃபுக்கு வந்து மக்கள் மத்தியில பிரசங்கம் பண்றாங்க. நம்ம கையில ஒரு ஒட்டு முடி, சவுடு முடின்னு சொல்லுவாங்க, ஒட்டு முடி சொல்லுங்க. வச்சிருப்பாங்க. கொஞ்சம் லோப்பா முடி. வச்சுக்கிட்டு சொல்றாங்க, "இத பாருங்க, யகூதிகள் தான் இதை உபயோகிப்பார்கள். எப்படி இது இங்கே வந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அஸ்ஸூர் என்றல்லவா பெயர் சூட்டி இருக்கிறார்கள் அப்படின்னாங்க. புகார்ல இருக்கு. ஸூர்ன்னா பொய். பொய். பொய் சாட்சி சொல்வது தான் ஸூர். ஏன்னா, நான் இப்படி இல்ல, எனக்கு நல்லா எஸ். முடி இருக்குன்னு பொய் தானே சொல்றாரு. வாயால சொல்லல, செயலால செயலால சொல்லிட்டு சொல்றது. இருக்கிறாரு. அதனால இது கூடாது. இப்ப ஏன் இந்த அளவுக்கு கண்டிக்கணும் மார்க்கம் அப்படின்னு கேட்டா, அந்த காலத்தில ஒட்டு முடி அப்படின்றாலே மனித முடிகளைத்தான் யூஸ் பண்ணாங்க. ம். மனிதர்களுடைய முடி இருக்கிறது அல்லவா? அதுதான் யூஸ் அது கூடாது. மனிதன் வந்து கண்ணியமானவன். "வலக்கத் கர்ரம்னா பனி பனி ஆதம்." ஆதம. மனித இனத்தை நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம், கண்ணியப்படுத்தியிருக்கிறோம். அப்போ மனிதனுடைய முடியை உபயோகிப்பது வந்து மனிதனுக்கு உண்டான கண்ணியம் இல்ல. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு அவங்க தடுத்தாங்க. அதனால கூடாதுன்னு ஆயிப்போச்சு. இப்போ டோப்பா முடிந்தா மாட்டிக்கிறது, கட்டி வைக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. ஆ. இப்ப என்னடான்னு சொன்னா, அப்படியே ஒட்டி விட்டுர்றாங்க. தேவைக்கு எடுக்குறாங்க, அப்புறம் சுத்தம் பண்றாங்க, மரம் ஒட்டி வைக்கிறாங்க, வச்சுக்கலாம். வச்சுக்கிறாங்க. இதுவும் கூடாது தான். அது இப்ப நெறைய நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சும்மா சேர்த்து வைக்கிறதும் கூடாது. டோப்பா அதேபோல முடி ஒட்டி விடுறது. அதுவும் கூடாது. ஆண்களுக்கெல்லாம் இப்படிதான் ஒட்டி விட்டுர்றாங்க. ம். பார்த்தா இயற்கையாவே இருக்கும். இயற்கை முடி மாரியே இருக்கும். அந்த மாரி. அதுவும் கூடாது. அ அதேபோல முடியை பதிய வைக்கிறார்கள். பதிக்க வச்சுருவாங்க. பதிய வைக்கிறாங்க. இதுவும் கூடாது. ஏன்னா, முடிக்கென்று சில சட்டங்கள் இருக்கு நம்ம இந்த பதிய வைக்கிறது உடல் ரீதியிலயும் ஆபத்தாச்சே! ம். முடிய பதிய வைக்கிறது சில இடங்கள் நடக்குது. ஆள் இறந்து போயிட்டாங்க தெரியுமில்ல? இது ம். செஞ்சு. ஏன்னா உயிருக்கே இதாகி போயிரும். சில பேருக்கு இது அலர்ஜி ஆயிரும். அப்படி ஆயிருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயி இறந்து போனவங்கலாம் கேஸ் இதெல்லாம் அடைஞ்சு வச்சுக்கிறங்க. இருக்கு. அதுவும் ஆபத்தானது தான். இயற்கைக்கு மாற்றமா போனா சிக்கல் அப்படிதான். அதாவது 2 வகை இருக்குது. அதாவது குறையை நீக்குவது. அது ஒண்ணு. அழகை கூட்டுவது. இன்னொன்னு 2 இருக்கு. சில மாற்றங்களை செய்யலாம். குறைபாட்டை நீக்குவதற்காக செய்யலாம் நம்முடைய ம். மார்க்கத்தில. ம். அழகு கூட்டுவதற்காக செய்யக்கூடாது. அதுதான் விபரீதத்த முடியுது. இப்ப பாருங்களேன், இப்ப வழுக்கத்தலை அப்படி வர முடியல. குறையுதானே? ம். அதுதான் வழுக்கத்தலை இருந்தாலும் குறைதான். 4 இடத்துல ஒரு ஆளு தலைய தண்ணி முடியலன்னு சொன்னா குறைய தானே பேசுவாங்க. குறை அந்த குறைபாட்டை நீக்கலாம். அதுக்குன்னா மருத்துவ சிகிச்சை மூலமாக சில மருத்துவ முறைகள் இருக்கு, சிகிச்சை முறைகள் இருக்கு, சில எண்ணெய்கள் இருக்குது. இதெல்லாம் செஞ்சா முடி முளைக்க ஆரம்பிச்சுரும் அப்படின்னு இருக்குதா? அத செய்யலாமே. மருத்துவ முறைகள் மூலமா முடி வளர்க்கிறதுங்கிறது கூடுது. ஏன்னா அது குறைபாட்டை அகற்றுவது. அகற்றுவது. அது கூடும். ஆ. இது கூடும்ங்கிறதுக்கு ஒரு ஆதாரமே இருக்குது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா, பனு இஸ்ரவேலர் காலத்தில நடந்த ஒரு நிகழ்வு. 3 பேர் இருந்தாங்க. 3 பேரையும் சோதிப்பதற்காக இறைவன் ஒரு மலக்க அனுப்பி வச்சான். 3 பேர்ல ஒரு ஆளு யாரு அப்படின்னு கேட்டா, அவர் அஜிதம்னு சொல்லுவாங்க. அதாவது தொழுநோய் உள்ளவர். ம். ம். வெண்குஷ்டம்னு இருக்கும்ல, அந்த நோய் உள்ளவர். இன்னொரு ஆளு அப்படின்னு சொன்னா வழுக்கைத்தலை உள்ளவர். இன்னொரு ஆளு கண் தெரியாத குருடர். 3 பேரையும் சோதிப்பதற்காக ஒரு மலக்க அல்லாஹ் அனுப்பி வச்சான். அந்த மலக்கு ஃபர்ஸ்ட்டு வந்தாரு. யாரு? வெண்குஷ்டம் தொழுநோய் உள்ளவர்ட்ட. அவர் வந்து உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல.
எனக்கு நல்ல உடல்ல நல்ல நிறம் வேணும், கலர் வேணும். மக்கள்லாம் என்ன வெறுக்கிறாங்க. அதுதான். ம். அப்படியா? அந்த வந்த மலக்கு வந்து கை நாள் அப்படியே தடவி விட்டாங்க. அவர் மனித உருவத்தில தானே வந்திருக்கிற மலக்கு. தடவின உடனே உலகம் அழகா போச்சு. அந்த அடையாளமே இல்ல. தொழுநோய் அந்த அடையாளமே இல்ல. இப்ப அவரு கேட்க உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ஒட்டகம் இருந்தா போதும். அப்படியா? ஒரு ஒட்டகத்த குடுத்துட்டாரு. அதே போல அடுத்து இன்னொரு ஆள் வழுக்கத்துல உள்ளவர்ட்ட, உங்களுக்கு என்ன வேணும்? தலையில முடி முளைக்கணும். எல்லா மக்களும் குறை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அப்படியா? ஒரு தடவு தடவுனாங்கல்ல, முடி அழகா முளைக்க ஆரம்பிச்சுருச்சு. உங்களுக்கு வேற என்ன வேணும்? ஒரு மாடு வேணும். அப்படியே மாட்ட குடுத்தாச்சு. இன்னும் கண் தெரியாத குருடர். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கண் பார்வை தெரியணும். தடவுனா கண்ணு, கண் பார்வை கிடைச்சிருச்சு. வேற ஒரு ஆடு, ஆட்ட குடுத்தாச்சு. பாவத்தா ஒட்டகம் இங்க நிரம்பிருச்சு, மாடு மாடு இங்க இருந்துச்சு. நிரம்பிருச்சு, ஆடு வந்துச்சு. ஆடு இறைவன் மறுபடியும் அனுப்பி வைக்கிறான் சோதிப்பதற்காக. போய் சோதிச்சுட்டு வாங்க. இவர் அங்கேயே வந்தாரு. தொழுநோயா இருந்தால் ஒட்டகம் வச்சிருக்கார்ல. நான் பயணத்துல வர்றேன். எனக்கு ஒரு ஒட்டகம் ஒண்ணு தேவைப்படுது. ஒட்டகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது போங்கங்க. ஏங்க இவ்வளோ ஒட்டகம் வச்சிருக்கிறீங்க? இறைவன் தானங்க தந்தான், தாங்கலங்க. ஆ இறைவனா? நீங்க வேறங்க. ஏன்னா பாரம்பரியமா பாரம்பரியம். வருங்க எனக்கு. அதெல்லாம் தர முடியாதுங்க. அப்படியா? இந்த மலைக்கு உனக்கு இல்லாம போட்டுன்னாங்க. ஒண்ணுமே இல்லாம போச்சு. அடுத்து வழுக்குவத்துல. இதுதான் நமக்கு பாயிண்ட். அவரு வந்தோனே, "ஒரு மாடு வேணும் பயணத்துக்கு முடிச்சுட்டு." அதெல்லாம் கிடையாதுங்க தரமாட்டேன். இதான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சது போது வந்தேன் அப்படின்ட்டாரு. அப்படியா இது இல்லாம போகட்டும் சொல்லிட்டு இல்லாம போச்சு. கண் தெரியாதவர் வந்தாரு. "எனக்கு ஒரு ஆடு வேணுமே" அப்படின்ட்டு. "ஆடா? இந்த இருக்க பாருங்க இதெல்லாம் இறைவன் தந்தேங்க எனக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிறங்கங்க" அப்படின்ட்டு. அப்ப அவருக்கு மட்டும் இருந்தது. இது புகார்லயே இருக்குது. இந்த ஹதீஸ் நமக்கு ஏன் தெரியுமா பாயிண்ட்டு? அதில இந்த 2வது ஆள் வழுக்கத்தலை அந்த உள்ளவரு முடி முளைக்கும்னு சொன்னார்ல. மலக்கு கைய தடவி முளைக்க வச்சாங்கல்ல. மார்க்கத்த குடுங்கறனால தானே. மார்க்கத்த கூடாதுன்னு சொன்னா, இவர் கேட்டதன் அடிப்படையில மலைக்கு எப்படி செஞ்சு கொடுத்துருப்பாங்க? அப்போ முடி முளைக்காத இடத்தில் முளைக்க வைக்கலாம். மார்க்கத்துக்கு இது ஆகும். அப்படிங்கிறது தலீலு. அதே நேரத்தில இது இது தான் கூடும். ஏன்டா இப்ப நம்ம மார்க்கத்தில ஒது செய்யணும்னு வச்சுக்கிறோங்க. ஒது செய்றதா இருந்தா, முகத்த கழுவுறோம், 2 கைய கை கழுவுறோம். கழுவணும். தலைக்கு மசாஜ் மசாஜ் பண்ணணும்ல. ஆ தலையில முடி தான் அப்படிங்கிறது இல்ல. முடி இருந்தா முடி, இல்லன்னா தலையில் ஒரு தலைக்கு பகுதி. முடி நமக்கு நோக்கம் இல்ல. இவரு ஃபுல்லா அந்த டோப்பா முடிய வச்சுப்புட்டா, இவரு மேல தடவுனா, டோப்பா முடிக்கு மேல தானே தடவுவாரு. இப்ப இவர் மசாஜ் செய்யலன்ட்டு வரும். ஒதுவும் கூடான்னு வந்துரும். குளிப்பு கடமையா போச்சு. தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு குளிப்பு கடமை. குளிப்பு கடமைன்னா நம்ம மார்க்கத்தில் என்ன? உடம்பில் அனைத்து இது பகுதியிலும் ஒரு முடி அளவுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு தண்ணி ஃபுல்லா பட்டாகணும். இதான சட்டம். இப்ப இவரு டோப்பாமுடி மாட்டியிருந்தா கூட கழட்டி வச்சுட்டு குளிப்பாரு. ஒட்டி வச்சுடுறாங்கல்ல. ஒட்டி வச்சவரு கழட்டி வச்சுறாரா பிரச்சனை இல்ல. ஆனா ஒட்டியே இருந்தா பிரச்சனை வந்துரும். இந்த தலையில அந்த தண்ணி இடம் தண்ணி படலன்னா படலையே. முடி உள்ள இடம் வந்து ஒட்டப்பட்ட இடம் தண்ணி படலையே. அந்த முடிய வந்து பதிய வைக்கிறாங்கல்ல, அப்போ இந்த சிக்கல் வந்துரும். ம். அதனால தான் இது கூடாது. இயற்கை அடிப்படையில தாராளமாக மருந்து வச்சு மருந்தாள் பண்றதுனால பண்ண